வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். புத்தாண்டு 2025 ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு எல்லா வளங்களும் நலங்களும் பெற்றும் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் லட்சிய கடாட்சமும் பெற்று நிறைவான வாழ்க்கை வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். மகம் 4 பாதங்கள், பூரம் 4 பாதங்கள், உத்திரம் 1 பாதங்கள் நட்சத்திரங்களாகவும் சூரியனை ராசிநாதனாகவும் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, முதலில் இந்த ஆண்டின் பொதுவான பலன்களை பார்க்கலாம். மார்கழி மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை, பூராடம் நட்சத்திரம், சித்த யோகம், கன்னிகா லக்கணம், இரவு 12 மணிக்கு புத்தாண்டு பிறக்கிறது. இந்த ஆண்டு திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியமும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் உண்டாகும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். ஊடகத்துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர், கணிதம், ரசாயனம், ஆன்மீகம், ஜோதிடம், வழக்கறிஞர், புத்தகத்துறை, மருத்துவத்துறை ஆகியவற்றில் முன்னேற்றம் காணப்படும். மருத்துவத்துறையில் புதிய கண்டுபிடிப்புகள், புதிய நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கலைத்துறையினர் முன்னேற்றம் காண்பார்கள். உணவு உற்பத்தி உயரும். விவசாயிகள் லாபமடைவர். மக்களுடைய பொருளாதாரம் உயரும். மழைப்பொழிவு நன்றாக இருக்கும். வெப்பம் அதிகரிக்கும். இப்பொழுது சிம்மராசி பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு கோள்களின் நிலையை பார்க்கலாம். குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேதுவும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன், புதன் மற்றும் சந்திரனும் 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்தில் சுக்கிரன், சனி பகவானும், ஆயுள் ஸ்தானத்தில் ராகுவும், ஜீவனஸ்தானத்தில் குருவும், விரயஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார்கள். மார்ச் 29ஆம் தேதி கண்ட சனியாக அமர்ந்திருக்கும் சனி பகவான் ஆயுள் ஸ்தானமான 8ஆம் இடத்தில் ராகுவுடன் சேர்ந்து அஷ்டம சனியாக அமரவிருக்கிறார். குரு மே 14இல் இடப்பயிற்சியாகி உங்கள் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமரவிருக்கிறார். மே 18இல் ராகு பகவான் கலஸ்திரஸ்தானத்திற்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயும் இடம்பெறவிருக்கிறார்கள். 3 அசுப கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் அமரப்போவதில்லை. குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் ஆகியவற்றை பார்த்து அந்த இடங்களை புரிந்துபடுத்த நன்மைகளை கொடுக்கவிருக்கிறார். முதல் 6 மாதங்கள் நீங்கள் சில சங்கடங்களை சந்திக்கலாம். உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. வருவாய் இயல்பானதாகவும் போதுமானதாகவும் இருக்கும். செலவுகள் வரவை மீறி ஏற்படும். பற்றாக்குறை ஏற்படும். கடன் வாங்கும் சூழல் உண்டாகும். கணவன் மனைவியிடையே உறவு சீரானதாக இருக்காது. அரசு காரியங்கள் சாதகமாக நடைபெறும். குழந்தைகள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுப்பார்கள். கண்ட சனியாக இருந்து கொண்டு அஷ்டம சனியாக மாறும் சனி பகவான் அந்த இடத்தில் 2.5 ஆண்டுகள் நீடிப்பார். இந்த 2.5 ஆண்டு காலமும் வருமுன் காப்போம் என்பது போல் சிறு நோய் வந்தாலும் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுவது நல்லது. செலவுகளை எப்போதுமே கட்டுப்பாட்டுக்குள் திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது. மனக்குழப்பங்கள், பயம் இவற்றை தவிர்க்க யோகா, பிராணாயாமம் செய்யலாம். மனதிற்கு பிடித்தவர்களுடன் பழகுவது நல்லது. மனதிற்கு பிடித்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம். ஆன்மீக ரீதியாகவும் நீங்கள் கவனம் செலுத்தலாம். சனி பகவானிடமிருந்து நீங்கள் முழுமையாக விலகி இருக்கலாம். மே 14இல் குரு பகவான் இடப்பயிற்சியாக இருக்கிறார். அவர் 11ஆம் இடமான லாப சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 3, 5, 7 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். மனதில் தைரியமும் நிம்மதி சந்தோஷம் ஆகியவை இந்த காலகட்டத்தில் தோன்றும். குரு பகவான் லாபஸ்தானத்தில் 1 வருட காலம் தங்கியிருந்து உங்களுக்கு ஏராளமான நற்பலன்களை வழங்கவிருக்கிறார். தொட்ட காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாகவே நடைபெறும். மூத்த இளைய சகோதர உறவு சீராகும். அவர்களால் நன்மைகளை பெறுவீர்கள். பண வசதி பல வகையிலும் உங்களை வந்து சேரும். ஆனாலும் சேமிக்க முடியாமல் சிரமப்படுவீர்கள். வருகின்ற வருவாயை அசையும் அசையா சொத்துக்களாக மாற்றிக்கொள்வது நலன் பயக்கும். தொழில் வியாபாரம் போன்றவற்றில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்வீர்கள். லாப வரவு மகிழ்ச்சி தரும் விதத்தில் அமையும். தொழில் வியாபார சம்பந்தமாக கடன்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு கடன் கிடைக்கும். புதிய வாகனங்கள், வீடு, மனை வாங்கவும் அதற்காக கடன் பெறவும் வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சரியான
உத்தியை பயன்படுத்தியும் தங்களின் கீழ் பணிபுரிவுகளை தட்டி கொடுத்து வேலை வாங்கி நேரத்திற்கு வேலையை முடித்து கொடுத்து பெயரெடுப்பார்கள். வேலை மாற்றம், பொறுப்பு மாற்றம், உத்தியோக உயர்வு போன்றவற்றை எதிர்பார்த்தவர்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றி பெறும். கணவன் மனைவியிடையேயான உறவுகள் அவ்வப்போது உரசல்களாக இருந்தபோதும் பெரும்பாலும் மகிழ்ச்சியாகவே நிலைத்திருக்கும். துணையின் மூலமாக வருவாய் பெருகும். குழந்தைகள் பொறுத்தவரை தங்கள் கடமையை உணர்ந்து தங்கள் நிலையை உணர்ந்து கல்வியிலும் சரி வேறு துறைகளிலும் சரி முன்னுக்கு வருவார்கள். அவர்களுக்கு உங்களுடைய உழைப்பு, எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து உங்களை மகிழ்ச்சி கடலில் அழுத்துவார்கள். அவர்களால் நீங்கள் பெருமைப்படுத்தப்படுவீர்கள். மாணவர்கள் தங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். கல்வி மேம்பாட்டிற்காக அதிக செலவானாலும் தங்கள் லட்சிய கனவுகளை அடைய தங்கள் முழு திறமையை பயன்படுத்தி தங்கள் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள். கலைஞர்கள் ஜனரஞ்சகமான தங்கள் படைப்புகளால் செல்வத்தை குவிப்பார்கள். வாய்ப்புகள் வீடு தேடி வரும். அதே நேரத்தில் செலவுகள் சேமிக்க விடாமல் தடைப்படுத்தும். முடிந்தவரை உங்கள் வருவாயை அசையும் சொத்துக்களாக, முடிந்தவரை அசையா சொத்துக்களாக, வருவாய் தரக்கூடிய சொத்துக்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலமாகவே தங்கள் நிலையை உயர்த்தி கொள்ள முடியும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை உலகம் உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. பிரபலமானவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கண்காணித்து அதை வெளியிட்டு தங்களை உயர்த்தி கொள்ள ஒரு கூட்டம் காத்திருக்கிறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். விவசாயிகள் இந்த ஆண்டு நல்ல விளைச்சலை பெறுவார்கள். போதுமான மழைப்பொழிவு இருக்கும். விற்பனை செய்கின்ற பொருளுக்கு கட்டுப்படியான விலை கிடைத்து மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் தங்கள் கடமையை திறம்பட செய்ய வேண்டியிருக்கும். அடுத்த எலெக்ஷன் வர காத்திருப்பதால் ஒருவர் மேல் ஒருவர் சேற்றை வாரி இறைக்கவும் இருப்பது இல்லாதது என எல்லாவற்றிலும் உள்நோக்கம் கற்பிப்பது, எப்படியாவது ஆளுங்கட்சியை எதிர்கட்சியை ஆக்கிவிட வேண்டும் என்று எதிர்கட்சியை எழுந்திருக்கவே விடக்கூடாது என்று ஆளுங்கட்சியும் இந்த காலகட்டத்தில் புதிதாக முதலமைச்சர் வேட்பாளர்கள் முளைப்பதும் வாடிக்கைதான். நீங்கள் உங்கள் கடமையை செய்து நற்பெயரை எடுக்க முயற்சி செய்யுங்கள். ராகு கேது பேச்சு, சனி பேச்சு போன்றவை உங்களுக்கு சாதகமான நிலையில் இல்லை. இந்த காலகட்டத்தில் உடல் நோய், மன அழுத்தம், வீண் விவாதங்கள், விரோதங்கள், பல வகை இடைஞ்சல்கள் என ஏற்படக்கூடும். சொத்து வகைகள் கரையும். சகோதரர்களுக்கு உடல் நலக்குறைவு, மனத்தாங்கள், சிறு விபத்துக்கள் போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் சனி, ராகு, கேது சன்னிதானத்திற்கு சென்று தீபமேற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வாருங்கள். நன்மைகள் மேலோங்கும். இந்த ஆண்டு பொதுவாகவே உங்களுக்கு சில சிரமங்கள் இருந்தாலும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். காமாட்சி அம்மனை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.